இந்தியாவின் ஏவுகணை நாயகி டாக்டர் டெசி தாமஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாறினை ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக மாணவர்கள் இந்த காணொளியில் பதிவு செய்துள்ளனர். வணக்கம். GHS சோலூர் கோத்தகிரி யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று உலக ஏவுகணை நாயகியான டெசி தாமஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். டெசி தாமஸ் கேரளா மாநிலம் ஆலம்புழாவில் தும்பா என்ற ராக்கெட் ஏவுதளத்தின் அருகே உள்ள சிறிய கிராமத்தில் பிறந்தார். இன்று உலகமே போற்றும்படி ஏவுகணை நாயகியாக வலம் வருகிறார். என்னப்பா அது இவ்வளோ பெருசாக இருக்குது? என்னது அது? அதுதாம்மா ராக்கெட். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் விண்வெளிக்கு அனுப்புகிறாங்கம்மா. என்னது அது இவ்வளோ பெருசாக இருக்குது? பின்னாடி வேற நெருப்பு இருக்குது. உள்ள ஆள் இருப்பாங்களா இல்லையா? அது எனக்கு தெரியலம்மா. நீ தான் பெரியல படித்து தெரிஞ்சுக்கணும். பொண்ணு கூட பிறந்தவங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. பொண்ணுக்கு 6 வயசு ஆச்சு. எப்போ ஸ்கூல் சேர்த்தலாம்? 6 வயசு ஆச்சுல, நாளைக்கு சேர்த்துடலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. பொண்ணு ஸ்கூல் படிக்கிறா. நான் சேர்த்துக்கிறீங்களா? சேர்த்துக்கிறோமே. உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் டெசி தாமஸ். நீ பெருசாக என்னம்மா ஆகணும்? நானும் எங்கள் அப்பாவும் ரோட்டில் நடந்து போகும்போது அங்கே ராக்கெட் பறந்துச்சு. நானே பெருசானோட அப்படியே ராக்கெட் பறக்க விடணும். பரவாயில்லையே, இந்த வயசுலேயே பொண்ணு இருக்கு ராக்கெட்டில் விடுறதெல்லாம் தெரிஞ்சிருக்கே. சார் அதுவும் இல்லாமல் என் கூட ராக்கெட் பற்றி பேசிட்டே இருப்பா சார். சரி, நீங்கள் இந்த ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணித்தாங்க. நான் பொண்ணை கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். குழந்தைகளா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவங்க பேர் தான் டெசி தாமஸ். இன்னிலேருந்து இவங்களும் உங்கள் கூட படிப்பாங்க. இவங்கள சேர்த்துப்பீங்களா? சேர்த்துப்போம் சார். அப்பா, ரிசல்ட் வந்துருச்சு. நான் 12வது பாஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்னம்மா படிக்க போகிற? நான் பிடெக்கும் எம்டெக்கும் படிக்க போகிறேன். அதெல்லாம் பசங்க படிக்கிற படிப்புமா? டீச்சராகவோ இல்லை டாக்டராகவோ படிக்க வேண்டியது தானே? பரவாயில்ல, பொண்ணு ஆசைப்படுறதே படிக்கட்டும். அப்பா, பிடெக் படித்து முடிச்சுட்டு அடுத்தது எம்டெக் படிக்கணும். அதுக்கு ஒடிஷாவுக்கு போகணும். நல்லபடியாக போயிட்டு வாமா. சரிம்மா, நல்லபடியாக போய் படிச்சுட்டு வாம்மா. சார், போஸ்ட். சார், இதில் சைன் பண்ணுங்க சார். இது என்னன்னு பாருமா. அப்பா, எனக்கு பன்னாட்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. நல்லபடியாக போய் சேர்ந்துக்கோமா வேலைக்கு. அக்னி 3 இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் நம்ம பொண்ணு கலந்துக்கிறா. சாயந்தரம் 5 மணிக்கு செய்தியில் போடுறாங்க, பார்க்கலாம். சரி, பார்த்துடலாம். வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது சபிதா. இன்று அக்னி 3 ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது. இதில் முக்கிய பங்காற்றிய டெசி தாமஸ் அவர்களுக்கு அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது சபிதா. அக்னி 4 ஏவுகணை சோதனையின் வெற்றியின் மூலம் அக்னி 5 ஏவுகணை சோதனைக்கு திட்ட இயக்குநராக டெசி தாமஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். நம்ம ஃப்ரெண்ட் டெசி தாமஸ்க்கு இன்னைக்கு விருது கொடுக்குறாங்க. அவ கூட படித்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குல்ல.
வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது சபிதா. அக்னி 5 ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டது. இதில் முக்கிய பங்காற்றிய டெசி தாமஸ் அவர்களுக்கு லால் பகதூர் என்ற உயரிய விருது வழங்கப்பட்டது. இதன் மூலம் டெசி தாமஸ் அவர்கள் உலக அளவில் ஏவுகணை நாயகியான டெசி தாமஸ் அவர்கள் போற்றப்படுகிறார். நமக்கென பல போர்கள் இருக்கையில் வெளியிருந்தொரு விண்கல் வருவதா, அதை உடைத்திடு கதவடைத்திடு பின்னாம் போரிடுவோம். இன்று டெசி தாமஸ் அவர்கள் நமது சேனலுக்கு அளித்த பேட்டினை பார்ப்போம். வணக்கம், என் பெயர் டெசி தாமஸ். நான் கேரளா மாநிலம் ஆலம்புழாவில் தும்பா என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தேன். நான் திருச்சூரில் பிடெக் படித்தேன், ஒடிஷாவில் எம்டெக் படித்தேன். அக்னி 3ல் பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சது. இந்த பணியை பார்த்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அக்னி 4 மற்றும் அக்னி 5க்கு பணியாற்ற வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் முக்கால்வாசி ஆண்களே அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. நான் ஒரு பெண்ணாக இருந்து ராக்கெட் லான்ச் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லா பெண் குழந்தைகளும் நல்லா படித்து நம் இந்தியாவுக்கு போற்றும்படி பெருமை சேர்க்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே, சிறிது அருள் பெரிது. டெசி தாமஸ் அவர்கள் சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்து நம் நாட்டிற்காக பெருமை சேர்த்துள்ளார். இவரை போன்றே எல்லா பெண் குழந்தைகளும் நன்றாக படித்து நம் நாட்டிற்காக பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது, ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறகுகள் வலிக்காது.